அனர்த்த நிலைமைக்கு பிறகு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப அனைவரின் பங்களிப்புடன் கூடிய நீண்டகால வலுவான நிதியம் ஜனாதிபதி தெரிவிப்பு. 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை. இலங்கைக்கு 1 லட்சம் அமெரிக்க டாலரை வழங்கியது சீனா. சீரிப்பாயும் கடலலை, முல்லைத்தீவு மக்கள் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அறிவிப்பு. ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பில் விசாரிக்க விசேட குழு. மகாவலி கங்கைக்கான வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிப்பு. போலி செய்திகளை பரப்புவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை. மன்னாரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வானூர்தி ஊடாக உலருணவுப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. பேரிடர் உயிரிழப்புகள் தொடர்பாக அரசுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர எதிர்க்கட்சிகள் முடிவு. மூழ்கிய பேருந்தில் சக பயணிகளை காப்பாற்றிய யாழ் இளைஞன் 3 நாட்களின் பின் சடலமாக மீட்பு. காலாவதியான ஓட்டுநர் உரிமங்கள் மீது டிசம்பர் 25 வரை நடவடிக்கை எடுக்கப்படாது, போலீசார் அறிவிப்பு. நுவரெலியா கொத்மலை பகுதியில் காயமடைந்தவர்களை மீட்ட இந்திய விமானப்படை. அனர்த்த நிலைமைக்கு பிறகு சேதமடைந்த நெடுஞ்சாலைகள் மற்றும் நீர்ப்பாசன கட்டமைப்புகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கத்தில் நிதி திரட்டுவதற்காக அரசு மற்றும் தனியார் துறைகளை இணைத்து மத்தியதர மற்றும் நீண்டகால வேலைத்திட்டம் ஒன்றை தொடங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதன்படி அனைவரின் பங்களிப்புடன் கூடிய நிதியொன்றையும் நிறுவவும் நிதியத்தை முகாமைத்துவம் செய்ய அமைச்சரவை அங்கீகாரத்துடன் கூடிய அரசு மற்றும் தனியார் துறைகளை கொண்ட கூட்டு முகாமைத்துவ குழுவை நியமிக்கவும் எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நேற்றிரவு ஜனாதிபதி அலுவலகத்தில் தனியார் துறை முதலீட்டாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மேலோட்டமாக தெரிவதை விட வெள்ளம் மற்றும் மண்சரிவுகளால் நாடு அதிக அழிவை சந்தித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி திரைசேரி நிதிகளால் மாத்திரம் அந்த சேதத்திற்கு முகம் கொடுக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். இதற்காக பல வழிகளில் நிதி திரட்ட முடியும் என்று இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடமிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சர்வதேச அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கங்களிலிருந்தும் அதற்கான நிதியை திரட்ட முடியும் என்றும் இந்த பணிகள் நியமிக்கப்படும் குழுவிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனர்த்த நிலைமை காரணமாக வீடுகள், வயல்கள், பயிர் நிலங்கள், நெடுஞ்சாலைகள், பாலங்கள், அரச கட்டடங்கள், பாடசாலைகள் மற்றும் சில இடங்களில் மின்கம்பங்கள் கூட சரிந்து விழுந்துள்ளதாகவும் மண்சரிவுகளால் சேதமாகிய பாதை கட்டமைப்பை பாரிய அளவில் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் அனர்த்தத்தினால் ஒவ்வொரு துறைகளுக்கும் ஏற்பட்டுள்ள சேதம் மற்றும் மீள் கட்டமைப்புக்கும் தேவையான நிதிகள் தொடர்பான ஆவணத்தை தயாரிப்பது குறித்து உலக வங்கியுடன் அரசாங்கம் கலந்துரையாடியுள்ளதுடன் குளோபல் ரேபிட் போஸ்ட் டிசாஸ்டர் டேமேஜ் எஸ்டிமேஷன் தயாரிக்கும் பொறுப்பு ஏற்கனவே உலக வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதன்படி குளோபல் ரேபிட் போஸ்ட் டிசாஸ்டர் டேமேஜ் எஸ்டிமேஷனை 2 வாரங்களுக்குள் பெற அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய சிவப்பு முன்னெச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு விடுக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டம் ஊவா பரணகம சொரணா தோட்டம் எல்ல கப்புத்தலை ஹாலியில மீகககையுள்ள ஹல்தமுள்ள வெளிமடை பசறை பண்டாரவிளை லுணுகளை பதுளை கந்தஹெட்டிய கண்டி மாவட்டம் ஹதர எலியத்து உடுனுவர குண்டுசாலை பாததும்பர தும்ப பனை மெததும்பர ஹங்க இகல கோரலை மினிப்பே பூஜாபிட்டிய அக்குரணை பாதஹேவா ஹெட்ட தெல்தோட்டை ஹங்கவட்ட கோரலே தொழுவ பஸ்வாகே கோரலே உடபலாத்த பன்பில ஹரிஸ்பத்துவ கேகாலை மாவட்டம் ரம்புகனை ஜட்டியாந்தோட்டை புலத் கொகுப்பிட்டிய அரநாயக்கு கலிகமுவ கேகாலை வரக்காப்புல மாவனில்ல தெஹியோவிட்ட ருவன்வெல்ல தெரணியகல குருநாகல் மாவட்டம் பொல்ஹகவெல நாரமல மல்லவப்பட்டிய ரிதிகம அலவ மாவத்தகம மாத்தலை மாவட்டம் ஜடவத்த வில்ஹமுவ பல்லேபுல அம்பன்கங்க கோரளை மாத்தலை உக்குவலை நாவுல லக்கள பல்லேகம நுவரெலியா மாவட்டம் அம்பகமுவ நோர்வுட் ஹங்குராங்கைத்த மதுரட்ட வலப்பனை நில் தண்டாகின்ன கொத்மலை மேற்கு மற்றும் கிழக்கு தலவாக்களை நுவரெலியா. முல்லைத்தீவில் கடல் சீற்றம் தற்போது குறைவடைந்து செல்வதுடன் கடல் அலை அதிகமாக இருப்பதால் மீனவர்களை அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலையினால் அதிக காற்றுடன் கூடிய மழை கிடைக்கப் பெற்றுள்ளது. இதன்போது கடல் அலையின் சீற்றம் அண்ணளவாக 100 அடிக்கு மேல் உயர்ந்திருந்தது. கடல் எது கரை எது என தெரியாத அளவுக்கு காணப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது முன்னைய நாட்களை விட காற்றின் அளவும் மழையும் குறைவடைந்ததனால் முல்லைத்தீவு கடற்கரையின் சீற்றம்
சற்று குறைவடைந்து செல்வதுடன் கடல் அலை கூடுதலாக இருக்கின்றது. எனினும் தேவையற்ற வகையில் கடற்கரைக்கு செல்வதனை இயன்றவரை தவிர்ப்பதும், தொழில் நிமித்தம் செல்லும் மீனவர்கள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரின் அறிவுறுத்தலுக்கமைய செயற்பட வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனர்த்தம் ஏற்பட்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ள இத்தருணத்தில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான FG வூட்லர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களை பீதியடைய செய்து குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்திகளை பரப்புவது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும், குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் கணனி அவசர புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். முப்படை பாதுகாப்பு தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உதவி போலீஸ் அத்தியட்சகர் FG வூட்லர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அனர்த்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் நலன்களுக்காகவும் சேவைகளையும் விநியோகங்களையும் தொடர்ச்சியாக பேணுவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்ற நிலையில் சில நபர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் உண்மைக்கு புறம்பாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை பரப்பும் போக்கு காணப்படுவதாகவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் குறிப்பிட்டார். பொதுமக்களை பீதியடைய செய்யும் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலான அறிக்கைகளை வெளியிடுவது, பிரசுரிப்பது மிகவும் தவறான செயல் என்றும், தவறான தகவல்களை சமூகமயமாக்குவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இடைத்தங்கள் முகாம்கள் உட்பட அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சில குற்றச்செயல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும், இலங்கையின் தண்டனை சட்ட கோவையின்படி பாலியல் வன்புணர்வுகள், அத்துமீறல்கள், திருட்டு மற்றும் கொள்ளை செயல்களில் ஈடுபடும் எவருக்கும் எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் அரசாங்கத்தின் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படும் கூட்டு நடவடிக்கைக்கு அனைவரும் கௌரவமான பங்களிப்பை வழங்குவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பிற்காக போலீஸ் திணைக்களம் பல முக்கியமான மற்றும் துரிதமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. சுற்றுலா பயணிகள் தொடர்பாக ஏதேனும் பிரச்சினைகள் இருப்பின் சுற்றுலா போலீஸ் பிரிவின் பணிப்பாளருக்கு 071 85 91 894 011 24 21 070 அல்லது 19 12 அவசர அழைப்பு இலக்கத்திற்கு அல்லது விமான நிலையம் பொறுப்பதிகாரிக்கு 071 85 96 057 அல்லது விமான நிலைய பொறுப்பதிகாரிக்கு 071 85 91 640 ஆகிய இலக்கங்களுக்கு அறிவிக்க முடியும். இதை தவிர போலீஸ் மாதிபரின் வழிகாட்டுதலின் பேரில் போலீஸ் தலைமையகத்தில் 24 மணி நேரம் இயங்கும் விசேட செயற்பாட்டு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 071 85 95 894 071 85 95 893 071 85 95 892 071 85 95 891 071 85 95 809 ஆகிய தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் தொடர்பாகவும் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் பொதுமக்களுக்கு அறிவிக்க முடியும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். டிட்பா புயல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்காக $1,00,000 அமெரிக்க சீனா வழங்கியுள்ளது. இந்த நிதியை சீன செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திற்கு அவசர நிவாரண உதவியாக வழங்கியுள்ளதாக இலங்கைக்கான சீன தூதரகம் தமது எக்ஸ் கணக்கில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் புயலால் பாதிக்கப்பட்ட இந்த நெருக்கடியான சூழலை எதிர்கொண்டு வரும் இலங்கை மக்களுடன் சீன மக்களும் பங்கெடுத்துக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பினரின் ஆதரவுடன் இலங்கை மக்கள் நிச்சயமாக இந்த அனர்த்தத்தில் இருந்து விரைவில் மீள்வார்கள் என்ற நம்பிக்கை கொள்வதாகவும் இலங்கைக்கான சீன தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கான சீன வர்த்தக சம்மேளனம் மற்றும் வெளிநாட்டு சீனர்கள் சங்கம் ஆகியவை நன்கொடை முயற்சிகளை ஆரம்பித்துள்ளன. இதுவரை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக மொத்தமாக $10 மில்லியன் சேகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசரகால சட்டத்தின் கீழ் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தின் அலுவலகம் தேவையான தீர்மானங்களை எடுக்கும் என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறினார். நிலத்தின் உரிமையை கருத்தில் கொள்ளாமல் $10,000 பணம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். தோட்ட வீடுகளுக்கும் கூட இந்த கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது அனைத்து பிரதேச செயலகங்கள் மூலமாகவும் விநியோகிக்கப்படுகிறது. அவசரகால சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி நாம் இந்த அலுவலகத்தின் மூலம் தீர்மானங்களை மேற்கொள்வோம். உள்ளூராட்சி மன்றங்களின் கட்டளை சட்டத்தின்படி ஒரு உள்ளூராட்சி மன்றத்திலிருந்து பொருட்களை எடுத்துச் செல்லவோ அல்லது ஊழியர்கள் வேறொரு உள்ளூராட்சி மன்றத்திற்கு சென்று பணியாற்றவோ உரிமை இல்லை. இருப்பினும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தின் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி அவர்களுக்கு அவ்வாறு செயற்பட நாம் அனுமதி அளித்துள்ளோம் என்றார்.
வென்னப்புவ லுணுவில பகுதியில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான விசாரணைகளுக்காக விமானப்படையின் உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய 9 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படையின் பேச்சாளர் குரூப் கேப்டன் எரந்த கீகனகே தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்படும் எந்தொரு அனர்த்தத்தின் போதும் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது உயிர் பற்றிய நம்பிக்கையை மீட்புக் குழுவினர் தமது பகுதிகளுக்கு வரும்போதுதான் வளர்த்துக் கொள்கின்றனர். சமீபத்தில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த வெள்ளம் மற்றும் மண்சரிவு அனர்த்தங்களின் போதும் இலங்கை விமானப்படை ஒரு மகத்தான மனிதாபிமான பணியை செய்து வருகிறது. அந்த மாபெரும் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் இலங்கையர்களின் இதயங்களை உலுக்கிய ஒரு சம்பவம் பதிவானது. மனிதாபிமான மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. வென்னப்புவ லுணுவில பாலத்திற்கு அருகில் இருந்த மக்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்க தயாராக இருந்தது. பாதுகாப்புக்காக தரையிறக்க விமானிகள் முயற்சித்துள்ள நிலையில் அதற்குள்ளாகவே ஹெலிகாப்டர் ஆற்றில் விழுந்துள்ளது. ஹெலிகாப்டரில் பயணித்த விமானி உட்பட 5 பேரையும் பிரதேச மக்கள் பெரும் முயற்சி எடுத்து பின்னர் சிகிச்சைக்காக மாரவில வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எவ்வாறாயினும் விமானத்தில் இருந்த விமானிகளில் ஒருவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் 41 வயதான விமானப்படை அதிகாரியான விங் கமாண்டர் நிர்மால சீமலாப்பட்டி ஆவார். அனுபவம் வாய்ந்த விமானியானவரது மறைவு தற்போது நாட்டிய உலுக்கிய ஒரு சம்பவமாக மாறியுள்ளது. இதற்கிடையில் அவரை பற்றிய மற்றொரு உருக்கமான விடயம் இன்று பதிவாகியுள்ளது. விமானி நிர்மால் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உறவுகள் தொடர்பான முதுமாணி பட்ட படிப்பை நிறைவு செய்துள்ளார். அவர் நாளை நடைபெறவிருந்த அதற்கான பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொள்ள அவர் தயாராக இருந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மகாவலி கங்கை அண்மித்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய சிவப்பு எச்சரிக்கை மேலும் 48 மணி நேரத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இதுகுறித்து கடுமையான விழிப்புடன் இருக்குமாறும் ஏற்படக்கூடிய வெள்ள அபாயத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரிடமும் நீர்ப்பாசன திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக தரைவழிப்பாதை முழுமையாக துண்டிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட குஞ்சிக்குளம் கிராம மக்களுக்கு கடந்த 3 தினங்களுக்கு பின்னர் இன்றைய தினம் காலை ஒரு தொகுதி உள்ளுணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் விசேட வானூர்தி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தரைவழிப்பாதை துண்டிக்கப்பட்ட நிலையில் குஞ்சிக்குளம் கிராம மக்கள் கடந்த 3 தினங்களாக பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வந்ததோடு மருத்துவ தேவைகளையும் முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் முயற்சியினால் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கே திலீபன் தலைமையில் இன்றைய தினம் காலை 10:30 மணியளவில் விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி ஊடாக ஒரு தொகுதி உலர் உணவுகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. குஞ்சிக்குளம் மற்றும் மாதா கிராம பகுதியில் சுமார் 304 குடும்பங்களைச் சேர்ந்த 133 நபர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பாடசாலை, ஆலயம், பொது மண்டபங்களில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் குறைத்த உலருணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ பொருட்களும் இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கே திலீபன் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், உதவி அரசு அதிபர் எம் பிரதீப் மற்றும் பணியாளர்கள் இணைந்து குறித்த பொருட்களை வானூர்தி ஊடாக அனுப்பி வைத்துள்ளனர். ஆரம்பிச்சு கதைக்கணுமா டிஜிஹெச் இருந்து தரையிலாம் ஆரம்பிச்சு ஒரு பாக்ஸ் வேண்டி விட புறவு பார்க்கல. மழை இல்லையா இல்ல 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 நான் மழை பெய்யல இது கப்பல் போயிடுறது மழை பெய்யுது உண்டு அதுக்காண்டி தான் பப்ளிக் மாட்டு சின்ன பிள்ளைகள் இருக்குனால அவங்களுக்கு வேற சிறப்பாக கொடுத்தாலும் அவங்க சரியா
இலங்கையில் தற்போதைய பேரிடர் நிலைமை தொடர்பாக அரசாங்கத்திற்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர உள்ளதாக எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. இன்று ஊடகங்களுக்கு உரையாற்றிய SJP நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் இந்த பேரிடர் நிலைமை 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களைப் போலவே தீவிரமான சம்பவம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ராஜபக்சக்கள் நாட்டை மோசமான நிலைக்கு தள்ளியதால் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் வழக்கைப் போலவே தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம். ஏனெனில் பேரழிவில் இறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர்கள் பொறுப்பென்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பேரழிவுகள் குறித்து முன்கூட்டிய எச்சரிக்கைகள் வழங்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதற்காக வழக்கு தொடரப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று கடந்த வெள்ளிக்கிழமை கலாவுயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி மூழ்கியிருந்தது. அதில் காணாமல் போயிருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் 3 நாட்களுக்கு பின் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த துயர சம்பவத்தில் காணாமல் போன தனியாசலம் பத்மநிகேதன் என்ற 36 வயதுடைய இளைஞனை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து கலாவுயா பகுதியில் கடும் மழை வெள்ளத்தில் சிக்கி மூழ்கியது. அதிலிருந்த பயணிகள் அப்பகுதியிலிருந்த கட்டிட கூரையின் மேலேறி தமது உயிர்களை பாதுகாத்திருந்தனர். ஒரு நாளின் பின்னர் அவர்கள் மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டனர். பின்னர் நொச்சியகம மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் குறித்த நபரின் பெயர் மருத்துவமனை அனுமதி பட்டியலில் இல்லை என்பதால் உறவினர்கள் அவரை தேடத் தொடங்கினர். அவர் இறுதியாக வெள்ளிக்கிழமை மாலையில் தொலைபேசியில் பேசியுள்ளார். பேருந்தில் பயணிகள் இருக்கும் காணொலியிலும் கட்டட கூரை மேல் இருக்கும் பயணிகளில் குறித்த நபரும் இருக்கும் காட்சிகள் வெளியாகியிருந்தன. அதை காண்பித்து உறவினர்கள் தேடும் போது அவர் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. கட்டடத்தின் கூரை ஒரு தருணத்தில் முறிந்ததாகவும் அப்போது அவர் சிலரை காப்பாற்றியதாகவும் பயணிகள் கூறியுள்ளனர். அதே நேரம் அவர் வெள்ளத்தில் விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக நொச்சியகம காவல் நிலையத்தில் முறையிட்டுள்ள நிலையில் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் மிகுந்த கவலையுடன் குறித்த நபரை கடந்த 3 நாட்களாக தேடி வந்தனர். இந்நிலையில் குறித்த நபர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் புனர்வாழ்வு பெறுகின்ற பயனாளிகள் மற்றும் பணியாளர்களையும் ராணுவத்தின் உதவியோடு இன்று பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நாட்டை உலுக்கிய டிட்பா புயலின் பாதிப்புகள் நாடு முழுவதும் தணியாமலே உள்ளது. வெள்ளத்தில் சிக்கி தவித்த மக்களை மீட்கும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் இருந்த பணியாளர்கள், பயனாளிகளின் அனைவரும் இன்று ராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். பல சிரமங்களுக்கு மத்தியில் தமது வாகனங்களில் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு வேறு பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். பல சிரமங்களுக்கு மத்தியில் ராணுவத்தினர், கடற்படையினர் உள்ளிட்டோர் மக்களை மீட்கும் முயற்சியில் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர். මේක පාවෙන්න පුළුවන්. ඇත්තද? ගොට්ටු වගේ. காலாவதியான ஓட்டுநர் உரிமங்களை வைத்திருக்கும் நபர்கள் டிசம்பர் 25 வரை சம்பந்தப்பட்ட போக்குவரத்து விதி மீறல்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் இயற்கை பேரிடர் சூழ்நிலை காரணமாக பல ஓட்டுநர்கள் தங்கள் ஓட்டுநர் உரிமங்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க முடியாமல் போனதால் அவர்களின் ஓட்டுநர் நடவடிக்கைகளை தொடர்வதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளனர். அதன்படி காலாவதியான ஓட்டுநர் உரிமங்களை புதுப்பிப்பதற்கு சிறப்பு சலுகை காலத்தை வழங்க மோட்டார் போக்குவரத்து
துறை முடிவு செய்துள்ளது. வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி நவம்பர் 25, 2025 முதல் டிசம்பர் 25, 2025 வரை காலாவதியான ஓட்டுநர் உரிமங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவதாக கருதப்படாமல் தொடர்ந்து வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்படுவார்கள். இந்த சலுகை காலம் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய சலுகை காலத்தில் காலாவதியான உரிமங்களுடன் வாகனம் ஓட்டும் நபர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் தங்கள் உரிமங்களை புதுப்பித்துக் கொண்டால் அவர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது. நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப செயல்படுமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என மக்களிடம் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே.எஸ். அருள்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது எரிபொருள் நிலையங்களுக்கு முன்னால் வரிசைகள் காணப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் நான் அது சம்பந்தமாக பெட்ரோலிய கூட்டுத்தாபன கிழக்கு மாகாண பிராந்திய முகாமையாளருடன் நேற்றும் கலந்துரையாட இருந்தேன். இன்றைக்கும் தற்பொழுதும் கூட கலந்துரையாட இருந்தேன். அவர் பெட்ரோலும் தேவையான அளவுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் நமது மாவட்டத்தின் நாளாந்த தேவை 1,65,000 லிட்டர். ஆனால் இன்று மட்டும் அவர்கள் இதுவரையில் 2,31,000 லிட்டர் மட்டக்களப்பு மாவட்ட ஸ்டோர்ஸில் இருந்து விநியோகித்திருக்கிறார்கள். அதை விட சப்கஸ்கந்திலிருந்து 22,000 லிட்டர் விநியோகித்திருக்கிறார்கள். இன்னும் 18,000 லிட்டர் அவர்கள் விநியோகிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஏறத்தாழ 35 பவுஸ் 6,600 லிட்டர் பவுசுகள் 35 இன்றைய தினத்தில் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறேன். அதோட இப்போ கலந்துரையாடிய போது கிடைக்கப்பட்டவரை உண்மையில் ஒரு குறித்த எரிபொருள் நிலையத்தில் நாளாந்தம் விற்பனை நடக்கிறது 3,000 லிட்டர் மட்டும். ஆனால் இன்றைக்கு காலையில் அனுப்பின 6,600 லிட்டரும் முடிவடைந்திருக்கு. ரெண்டாவது தேவையில்லாமல் சேர்க்கிறதா இருக்கிறது தெரிய வருது. இப்போ நிலைமை ஒரு கட்டுக்கடங்காத நிலைமையில் இருக்கைகளை இப்படி செய்தால் கூட பரவாயில்ல. இன்றைக்கி இப்போ நிலைமை சுமூகமாகி கொண்டு வரைக்கல தேவையில்லாமல் இப்படியான தட்டுப்பாடுகளை செயற்கையாக ஏற்படுத்த தேவையில்லை. அதோட அடுத்த ஓடர்களுக்கு இப்போ தாங்கள் டீசலுக்கு அனுப்பின பவுசரையும் இப்போ திருப்பி பெட்ரோலோட வர சொல்லியிருக்கா. அப்போ அதுவும் வரப்போகுது. இப்போ நாளைக்கு சமயத்தில் பெட்ரோல் வாங்குறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கும், ஸ்டாக் வந்த பிறகு. அதனால் தேவையில்லாமல் பதட்டப்பட தேவையில்லை. பதட்டப்பட்டு மக்கள் பெட்ரோலை சேகரிக்கும் பொழுது அத்தியாவசிய தேவைக்கு பிரயாணம் செய்ய வேண்டிய உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பெட்ரோல் கிடைக்காத நிலைமை ஏற்படும். நிலைமை சுகமாக இப்போ சில வேளைகளில் இன்றைய தினம் பாதைகள் திறக்கப்படக்கூடிய சூழ்நிலைங்கான தற்போதும் பாதை தொடர்பு இருக்கின்றது. இப்போ இன்றைய கொழும்புலேருந்து வாரது மற்ற அந்த ரூட்டால் வருகுதம் போக சிறப்பு. அதால் நாங்கள் பதட்டப்பட தேவையில்லை. பொதுமக்கள் செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவையில்லாத வதந்திகளை மக்கள் நம்ப தேவையில்லைன்னு அரசாங்கம் இப்போ நிலைமை சுகமாகி கொண்டு வருகின்ற நேரத்தில் இது தேவையில்லை. எப்படி நடந்தாலும் இன்றைக்கு இந்த பாதைகள் திறப்படாவிட்டி கூட மற்ற பாதையால் கொண்டு வரதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதால பொதுமக்கள் தேவையற்ற பதட்டத்தை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்றின் மூலம் நுவரெலியா மற்றும் கொத்மலை பகுதிகளில் அனர்த்தங்களால் காயமடைந்தவர்கள் மற்றும் குழந்தைகள் குழு ஒன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டு ஹட்டுநாயக்க விமானப்படை தளத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அதேவேளை குறித்த ஹெலிகாப்டர் மூலம் நுவரெலியா மற்றும் கொத்மலை பகுதிகளில் சிக்கித் தவித்த மக்களுக்கு சுமார் 1,944 கிலோகிராம் உலர்ந்த உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசு இலங்கையின் மீட்பு நடவடிக்கைகளுக்காக வழங்கியிருந்த MI-17 என்ற ஹெலிகாப்டர் மூலமே இன்றைய தினம் இந்த மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. फोन लेके जा रहा है तो सुन टेक देम go to him no running go to अब तुम सामने आओ कहाँ से थैंक यू गॉड ब्लेस Asiri sir Bam you can tell that's okay Careful, slow. Just leave. Only one. Okay, go now. Yeah, good.
பேரிடர் நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ள ஒரு பொது சுகாதார ஆய்வாளருக்கு புதிய ஜனநாயக முன்னணியுடன் இணைந்து உள்ளூர் அரசியல்வாதி ஒருவர் கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் ரத்னபுரியில் உள்ள ககமுவ பகுதியிலிருந்து பதிவாகியுள்ளது. பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்க தலைவர் பிரதீப் பொரலெச இதனை தெரிவித்துள்ளார். குறித்த அரசியல்வாதி சுகாதார அதிகாரியின் மீது ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியது மட்டுமல்லாமல் அவர் தனது கடமைகளை செய்யவிடாது தடுத்ததாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.